சுதா, ஐ நோ யுவர் ஃபீலிங்ஸ். வயசுல காதலிக்கலாம், தப்பில்லை. ஆனா அதுல பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துட்டா காதலைத்தான் தியாகம் பண்ணணும், வாழ்க்கையை தியாகம் பண்ணக்கூடாது. அது உங்க பிரின்சிபலா இருக்கலாம். எனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது அவளோடதான். இல்லன்னா அவளோட எப்படி வாழறதுன்னு எனக்கு தெரியும். தாஜ்மஹாலுக்கு மண் சுவத்துல காம்பவுண்ட் வச்சா நல்லா இருக்காதுப்பா. உனக்கு பெரிய இடத்துல பொண்ணு பார்த்திருக்கேன். டேட், how can you? என்னோட சம்மதம் இல்லாம எப்படி? நிச்சயதார்த்தம் நிச்சயம் நடக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? டியர் லதா, என் டாட் எனக்கு வேறு பெண் பார்த்து முடிவு செய்யும் முன்னே நாம் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். அதனால் நாம் பெங்களூர் போய்விடலாம். அங்கு யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். போகும்போது அவர் கூட்டிட்டு போயிடுவாரு, திரும்பி வரும்போது ரயில் டிக்கெட்டுக்கு பணம் வேண்டாம், எடுத்துக்க. உன் அப்பாவும் சித்தியும் வெளியே எங்கேயோ போயிருக்காங்க. இந்த நேரம் பார்த்து நீ வீட்டை விட்டு போயிட்டா அந்த அவமானம் அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். ஊரறிய தாலி கட்டிட்டு இவன் என் பொண்டாட்டி இல்லைன்னு சத்தியம் பண்ற இந்த காலத்துல திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறியா? என் அப்பாவும் சித்தியும் நான் விரும்புற வாழ்க்கையை தேடி தருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. எந்த தகப்பனும் தன் பொண்ணோட கல்யாண செலவு மிச்சமாகட்டும், அவன் ஓடி போனாலும் பரவாயில்லன்னு நினைக்க மாட்டான். ஒரு நாளாவது, ஒரு நிமிஷமாவது உனக்காக உன் அப்பா கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாரா? அவருக்கு பொறுப்பு இல்லாம இருக்கலாம், பாசம் இல்லாமையா போயிடும்? தன் வயசுக்கும் இளமைக்கும் வாழ்க்கை அமையாமத்தான் உன் சித்தி ரெண்டாந்திரமா வந்திருக்காங்க. அந்த நினைப்பு அவங்களுக்கே தெரியாம அவங்களை இம்சை பண்ணது. அது வெளியே காட்டிக்காம இருக்கத்தான் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அடிமையாகி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்க பலவீனம். கெட்டவங்க வேற, கெட்ட பழக்கம் வேற. உன் சித்தி கெட்டவங்க இல்லம்மா, போக போக அவங்க மாறிடுவாங்க. அவர் இல்லாம என்னால வாழ முடியாது அண்ணி. காதலுக்கு அர்த்தம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நானும் உன் அண்ணனை காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக பெத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தல, வீட்டை விட்டு ஓடி வரல, திருட்டுத்தனமா கல்யாணமும் பண்ணிக்கல. அண்ணி கவலைப்படாத லதா, உனக்கும் சுதாகருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். திரு முருகப்பெருமான திருவுருளை முன்னிட்டு நிகழும் சுக்ல ஆண்டு சித்திரை மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் அழகாபுரி திரு கண்ணன் அவர்களின் திருரை செல்வி ராதிகாவுக்கும் சென்னை திரு புண்ணியகோடி புண்ணியகோடி பி அவர்களின் திருரை செல்வ சுதாகருக்கும் திருமணம் செய்வதாய் பெரியவர்கள் நிச்சயிக்கப்படுகிறது. என்னடா நிச்சயதார்த்தமா பண்றீங்க? யார் நீ? ஜியாலக்கடி சீலுக்கு ஜார கட்டிக்குளுக்கு நானா எம்ம கடங்கார நாயே, யாருன்னு கேக்குறாருல? கொட்டிவாக்கம் கொலைய பத்தி கேள்விப்பட்டிருக்கியா நீ? அத ஒழுங்கா செஞ்சு வச்சு 9 வருஷமா ஜெயில இருக்கிறாரு சின்சாமி. அவர் தான் என் வீட்டுக்காரர். என் பேரு செலுத்தாய். என்ன இங்க வந்து கலாட்டா பண்றீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? பண்ணியா? அப்பதான் இந்த புண்ணிய கோடி மௌன கங்கா உள்ள தள்ள முடியும். என் மகனை உள்ள தள்ள போறியா? ஏய், உனக்கு அந்த அளவுக்கு தில் இருக்கா? பின்ன இன்னாயா? நான் 4 வீட்டுல 10 தேய்ச்சி என் பொண்ண படிக்க வச்சு வேலைக்கு அமிச்சேன். உன் புள்ள இன்னாடான்னா அவளை கண்ணாலம் கட்டிக்கிறேன்னு சொல்லி அவளை கெடுத்து வயிற்றுல கொடுத்து அதை கலைக்கிறதுக்கு அவனுக்கு தில்லுக்குதுன்னா அவனை உள்ள தள்ளுறதுக்கு எங்களுக்கு இம்மான் தில்லு இருக்கும். ஹலோ கண்ணன். ஹலோ டாக்டர். நிச்சயதார்த்தம் முடிஞ்சதா? முடிகிற நேரம் தான். எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. நீ இன்வைட் பண்ணேன்னு வந்த, நான் புறப்படுறேன். வந்துட்டு காபி சாப்பிடலாம். வாங்க வாங்க. ஓகே. பெரிய டாக்டர் வேற இங்க வந்துட்டாரு, மாட்டிப்போம் போல இருக்கு. வயிற்ற கலக்குது. ஏப்பா பாத்ரூம் எங்க இருக்குது? நேரா போங்க, அந்த பக்கம் இருக்குது. அதானா? செல்தாயா நீ வா. வாரேன். பொன்தாயா நீ வா. ஒரே பாத்ரூம்ல 3 பேரா? டேய், என் பையன் இப்படி மட்டமா நடந்துக்குவான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பெரிய இடத்து சம்பந்தம். கைய விட்டு போறதுக்குள்ள சுதாகர் எங்க இருந்தாலும் கூட்டிட்டோம். போ. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். நான் புறப்படுறேன். டாடா. பேச சொல்றேங்க. புண்ணியகுடி சார், உங்க மகன் உங்களை போன்ல கூப்பிடுறாரு. எனக்கு போனா?
ஹலோ ஹலோ டேட், நான் தான் சுதா பேசுறேன். என்னப்பா இது? என்ன காரியம் பண்ணிட்டேன்? யாரோ ஒரு பொண்ணு இங்க வந்து சந்தர்ப்பவசத்தால ஒரு பொண்ணுகிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டேன். ஆனா காசை கொடுத்து கருவு கலைச்சிட்டேன். அந்த கூட்டம் அங்க இருக்குன்னு தெரியும். அவங்களை எப்படியாவது அனுப்பிச்சிருங்க. பொன்னியோட வெளியே போ. சம்பந்தி, நீ எனக்கு சம்பந்தியா? போய் வழியா. உன் மகனோட யோகியதை அவனே போன்ல சொல்லிட்டான். பாவம், இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காம உன் மருமகளா ஏத்துக்க. என் பொண்ண ஒரு அயோக்கியனை கொடுக்க நான் தயாரா இல்ல. யோ கண்ணா, என்ன அவமானப்படுத்திட்டல? நீ சொல்லித்தான் அந்த குப்பத்து பொண்ணை என் மருமகளா ஏத்துக்கணுமா? மரியாதையா இந்த பொண்ணை உன் மருமகளா ஏத்துக்கல, என்னையா பண்ண முடியும்? உன் மகனுக்கு எவன் பொண்ணை கொடுத்துறான் நான் பாத்துறேன். பாப்போமா? பாப்போம். போய, என் பையன் லத்தான ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அவளை கட்டி வச்சுட்டு போறேன். என் மக அளவுக்கு அவ ஈடாகுமாயா? ஏய், என் மருமக கால் தூசு கூட வர மாட்டா. அவளை கல்யாணம் கட்டத்துக்கு பிறகு அவ குடும்பமே உன் வீட்டுல தான் வந்து டாரா போடும். அதான் நடக்காது. லத்தாவை என் பையனை கட்டி வச்சதுக்கு அப்புறம் அவ குடும்பத்துல இருந்து ஒரு ஈ காக்கா கூட வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன். லதாவை கண்ணாலம் கட்டிக்க நான் விட்டுருவேன் ஐயா. ஏய், என்ன பயமுறுத்துறியா? ஆமா. பாப்பமா? ம். இப்ப சொல்றேன், லத்தா தான் எனக்கு மருமக. முடிஞ்ச கல்யாணத்தை நிறுத்திப்பாரு. வரையா? அச்சி, தள்ளு. யோ,